சமீபத்தில் கொடுத்த ஆய்வு என்ன சொல்லுது? தாய்மொழிக்கான முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அமித்ஷா இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு இபிஎஸ் பார்க்குறாரு. ஆனால் இது ஹிந்தியை ஒழிச்சுட்டா அந்த இருமொழிகளில் ஆங்கிலத்தை ஒழிச்சுட்டா அந்த இருமொழிகளில் ஒன்றா ஹிந்தி நுழைஞ்சிரும் அப்படின்றது அதனுடைய சூட்சம் அப்படின்றாங்க. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் சுற்றும் வாலிபர் தமிழ் புலவர் அண்ணன் நாகராஜுக்கு ஒரு சிறப்பு வணக்கம். அதோட ஐயா நம்ம அருண் ஐயா வந்திருக்காங்க. ஐயா அருணன் ஐயா, நின்காமா வான்சாங்கா தாஜாஹா, எப்படிங்க ஐயா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டது எந்த மொழி கேட்டீங்கன்னா, உலகமே ஆங்கிலம் படிச்சாலும் எங்க சீனாவில் இருக்கிற யாரையும் நாங்க ஆங்கிலம் படிக்க விட மாட்டோம், கட்டாயமா மாண்ட்ரில தான் படிக்க வைப்போம், ஆங்கிலம் ஒருபோது சீனாக்குள் நுழையக்கூடாதுன்னு அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அருணன் ஐயாவுக்கு நான் மாண்ட்ரின் மொழியில எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அவர் இங்க இருக்க மார்க்சிஸ்ட் கட்சி தானே, நீங்க சீன மார்க்சிஸ்ட் சீன கம்யூனிஸ்டா என்ன அவரு? அதத்தான் ஐயா ஜின்பிங் இன்னைக்கு என்ன சொல்றாரு, தாய் முக்கியம், சீன கம்யூனிஸ்ட் சொல்றதை நான் ஏத்துக்கொள்றேன். அமித்ஷாவும் இன்னைக்கு அதை தாங்கயா சாரு, அவர் இந்திய ஜின்பிங்கா மாறி எல்லாம் அவங்க தாய்மொழிய படிங்க, தாய்மொழி எல்லாம் ஆழமா படிங்க, கருத்தோட்டமா படிங்க, அதுலதான் அவங்க அறிவு செரிமானம் ஏற்படும் அப்படின்னு சீனா அத இங்க அமித்ஷா சொன்னா எதுக்குறாருங்கய்யா? இது என்னங்கய்யா? அதுதான் எனக்கு பெரிய அதோட இருக்கிற கருத்து முரணா தெரியுதுங்க. சுதந்திரம் வேண்டாம், சுதந்திர தினம் ஒரு கருப்பு நாள், நீங்க இந்தியாவை விட்டு வெளியேற நேர்ந்தால் மெட்ராஸ் பிரசிடென்சி மட்டுமாவது நீங்க லண்டன்ல இருந்து ஆளணும் அப்படின்னு சொன்னவர் மரியாதைக்குரிய ஈவேரா. அவருடைய அந்த கண்ணீர் துளிகள் திமுக ஆங்கிலத்தை எதிர்க்கிறது என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்க, அதை நான் தவறு சொல்லலைங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காந்தி தலைமையில வெள்ளையினை வெளியேறு, அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்போன்னு அந்நிய துணியெல்லாம் போட்டு எரிச்சு காந்தி தலைமையிலான இருந்த காங்கிரஸ் ஆங்கிலேயனை வெளியேறுன்னு சொல்லிச்சு. ஆனா ராகுல் காந்தி தலைமையில இருக்கிற காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆங்கில மொழியே வெளியாத, ஆங்கில மொழிதான் இங்க இருக்கணுங்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாத்தீங்களா? யார் இந்த தலைமை பதவியில இருக்க ஆங்கிலேயர்கள் அப்படின்றதோ ஆங்கிலமும் வேற இல்ல. அன்னைக்கு அவங்களுடைய ஆங்கில கலாச்சாரத்தை ஏத்துக்கலாமா சார்? வெள்ளக்காரங்க என்ன கேக்குறேன்னாக்காருக்கு வெள்ளை வெளியேறின்னு சொல்றதுக்கு அர்த்தம் மாறுது. சரி, இன்னைக்கு அமித்ஷாவும் சொல்றாரு, அவனால இங்க கலாச்சாரம் போகுது, ஆங்கில மொழியே வேண்டாம், அவங்க தாய்மொழியில படிங்கயா, அது நல்லதுன்னு சொல்றாரு. எப்படி சீனாவுல கட்டாயமா மாண்ட்ரினை தவிர ஆங்கில மொழியே அறவே இல்லையோ, அந்த மாதிரி அவங்க தாய்மொழி தமிழ்நாட்டுல தமிழை படிக்க வைங்க. அவர் சொல்ற மாதிரி கேரளாவில கேரள மொழியை படிக்க வைங்க. சந்தேகம் அதுதான். சீனாவுல மாண்ட்ரின் சொல்றீங்களா? ஓகே, சீனாவுல சீன மொழி ஓகே, அங்க ஒரு மொழி இருக்கு, இங்க மாநிலத்திற்கு ஒரு தாய்மொழி இருக்கு. என்ன நம்ம மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்டுட்டோம். நீங்க எதை பொதுமொழியா கொண்டு வருவீங்க? அது இன்னும் புது பிரச்சனை இல்ல. பொது மொழிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு அப்படியே சொல்றேன். ஐயா ஒண்ணு சொன்னாரு, ஐயாவுக்கு ஒண்ணு நினைவுபடுத்துறேன். ஆர்டிகிள் 351 இருக்குது, என்னோட அருண் ஐயாவுக்கு நல்லா தெரியும். இட் இஸ் ஏ டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரமோட் ஹிந்தி அப்படின்னு சொன்னவரு நம்மள எல்லாத்தாலையும் கொண்டாடப்படக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வார்த்தை. நம்பர் 1ங்க, ஹிந்தி மொழியை நீங்கள் இணைப்பு மொழியாக ஏற்றுக்கொள்ளும் வரை சமஸ்கிருதம் இணைப்பு மொழியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். இதுக்கு ஐயா என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, இதுல மரியாதைக்கு இவரு சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நான் அருணன் ஐயாவையும் திமுக சொல்றதை ஏத்துக்கிறேன். இந்த வேண்டவே வேண்டாம், ஹிந்தி எந்த விதத்திலயும் வந்துடக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கங்க, இந்த தமிழ்நாட்டுல இன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருமொழி கொள்கை ஹிந்தி வேண்டான்னு சொல்ற அத்தனை அரசியல்வாதி நடத்துற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தையும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தையும் நாளைக்கே ஒரே ஒரு உத்தரவு நம்ம மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்டேட் போர்டை நடத்துங்க, என் கீழே இருக்கிற அமைச்சர்களை நீங்க நடத்துற பிரைவேட் பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஸ்டேட் போர்டை கொண்டு வாங்கன்னு ஸ்டேட் போர்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணா அட்டகாசம் தமிழும் படிக்க போறாங்க, ஆங்கிலமும் படிக்க போறாங்க. அமித்ஷா திட்டம் தவிடுபடியாருமா? அருண் நாளைக்கு காலையில சட்டப்பேரவைக்கு போக சொல்லுங்க. சிபிஎஸ்இ நடத்துறவங்க அத்தனை பேர்த்தையும் மெட்ரிகுலேஷன் நடத்துறவங்க அத்தனை பேரும் எதிர்த்து போராடுவோம். நீங்க ஐயா முதல்வர் அவர்களே
உடனடியா அதுக்கு உத்தரவு போட்டு இந்த 2 மொழியை காப்பாத்தலன்னா நாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா நாங்க போராடுவோம்னு சொல்லுங்க. அமித்ஷா திட்டத்தை தவிடுபடி ஆக்கிப்படலாங்க. இதை விட வேற என்ன வேணும்? இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றதுல என்னங்க தவறு இருக்குது? நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மொழி, ஆங்கில கலாச்சாரத்தை நாம ஏத்துக்கிறோமா? அந்த மாதிரி நமக்கு துளி கூட சம்பந்தம் இல்லாத இந்த மொழி அவங்க தாய்மொழியில பேசுங்கன்னு சொன்னார். ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை அப்படின்னா ஐயோ ஹிந்தி வருது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. சரிப்பா, ஆங்கிலம் வேண்டாம், ஹிந்தியும் வேண்டாம், உன் தாய்மொழி நல்லா படி அப்படின்னா ஐயோ பாத்தியா வேற ரூட்ல வராங்க அப்படின்னு. என்னங்க இப்படி போனா முன்ன போனா கடிக்கிறது, பின்ன வந்தா உதைக்கிறது? இந்தி மொழியில் உனக்கு பிடித்த இன்னொரு மொழியை படித்துக்கொள் அப்படின்னு சொன்ன மும்மொழி எதிர்ப்பாங்க. 1984 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி கொண்டு வந்ததுல கட்டாயமான ஹிந்தி இருந்ததுங்கிறத வழக்கமா அப்படியே பாட்டு ஒரு ஒத்த கையில மறைச்சிட்டு போயிடுவாங்க. ஆங்கிலம் தான் வளர்ச்சிக்கு உரிய மொழினா, இன்னைக்கு ஆங்கிலம் முழுவதும் தெரிந்த அமெரிக்காவையே சேலஞ்சு பண்ற தாய்மொழி மாண்ட்ரின் மட்டுமே தெரிஞ்ச சீனா மாதிரி இந்தியாவும் வளரலாம். அதனால தாய்மொழியை படிங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கதா நான் பாக்குறேன். கார்கே ஒரே ஒரு விளக்கம், ஒரு சின்ன விளக்கம். அதாவது இப்ப அவரே சொன்னார்ல, ஐயா தாய்மொழி தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவரே ஒப்புக்கொள்றாரு, ஒன்றியத்தினுடைய அலுவல் மொழி இந்து மட்டும்தான் இருக்கு. அதைத்தானே மாத்த சொல்றேன். முதல்ல அதை செய்யாம வெறும் ஆங்கிலத்தை மட்டும் காலி பண்ணா என்ன ஆகும்? அப்ப தமிழ் இங்க தமிழ் இருக்கும். ஆனா டெல்லிக்கு போனா அம்பேத்கர் சொல்றது தவறு. அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை மாற்றுங்க, மொழிவெறியோட சொல்லி போராடுங்க. கார்கே கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. அவர் பேச நான் பொறுமையா கேட்டேன். நான் சின்ன குறுக்கீடு தான், அதுக்கு பதிலா அவரே சொன்னதான் சொல்றேன். ஒன்றிய அரசுடைய அலுவல் மொழியாக ஒரே ஒரு மொழிதான் இருக்குது, இந்தி. அது அம்பேத்கர் மட்டும் கொண்டு வரல, அரசியல் நிர்ணய சபையை ஏற்றுக்கொண்ட விஷயம். ஏன் அம்பேத்கர் இப்ப உங்க வசதிக்கு மட்டும் இருக்கிறீங்க, அவர் மட்டும் சொல்லி அவர் நிறைவேற்றினதா? நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க தான் தாய்மொழிதான் வேணுங்கிறீங்கல்ல. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையா நீங்க பேசுறது நான் எவ்வளவு நான் பொறுமையா கேட்டே இல்ல. இருக்க இப்ப தாய்மொழி தாங்கிறீங்க, ரைட்டியா? தமிழ்நாட்டுல தமிழ், டெல்லியில என்னையா? டெல்லியிலயும் தமிழ் வேண்டுகிறேன். ஹிந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ஆங்கிலத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர்றோமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ ஆங்கிலத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர்றதால தமிழ் வழி படிப்புகளே குறைகிறது அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இல்லை அதெல்லாம் முழுமையாக நான் மறுக்கிறேன். கலைஞர் இருக்கிற போதே கல்லூரி கல்வி வரை தமிழ் மொழி கண்டிப்பாக அவசியம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பின்னாலும் இன்றைக்கு வரை எல்லா கல்வியும், இன்னும் சட்டக்கல்வி கூட தமிழில் எழுதக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்போ பொறியியல் கல்வியில் எல்லா பாடங்களும் வந்துவிட்டது, தெரியாமல் சொல்வார் நாகராஜன் அவர்கள். அதே போல் இன்னொரு பாயிண்ட் நாகராஜன் அவர்கள் சொன்னார்கள், மகாத்மா காந்தி தாய்மொழியில் பேசணும்னு அது விரும்புகிறான்னு சொன்னார். ஆனால் இந்தியை ஆதரித்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பேசுகிறப்ப இங்கிலீஷில் தான் பேசினார் அவர். ஆனால் அந்த மகாத்மா காந்தியே தன்னுடைய சத்திய சோதனையை குஜராத்தி மொழியில் தான் எழுதினார், அவருடைய தாய்மொழியில் தான் எழுதினார், ஹிந்தியில் எழுதலை அவர். அப்போ ஹிந்தியை அவர் ஆதரிக்கலை, ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி 63 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து விட்டார் இவர் மோடி அப்படின்னு சொல்லி சொன்னார். 100 மொழிகள்னு சொல்கிறார் அவர், 100 மொழிகள்னு சொல்கிறாரு. இல்லை, அது பொய், 63 மொழிகள் தான், இதுதான் உண்மை. அது 100 மொழிகள் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டாரு. மூணாவது உயர்நீதிமன்றத்தில் தமிழை கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நடந்த ஒரு 4 நாளுக்கு முன்னால் தஞ்சாவூரில் நடந்த ஒரு கூட்டத்தில், ஒரு கல்யாணத்தில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிற போது உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த திருமணத்தில் பங்கு கொண்டார்கள். அப்பொழுது கூட முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியது என்னவென்று சொன்னால், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற வட இந்திய நாடுகளிலெல்லாம் ஹிந்தி வழக்காடு மொழியாக இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோம், ஏன் தமிழை நீங்கள் வழக்காடு மொழியாக கொண்டு வர மறுக்கிறீர்கள்? எனவே 2 நீதிபதிகள் வந்திருக்கிறீர்களே, நீங்களாவது முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக கொண்டு வாருங்கள் என்று முதலமைச்சர் இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறார், 4 நாளுக்கு முன்னால். ஆக எங்களது திராவிட இயக்கத்தினுடைய நோக்கமே என்றால் இருமொழிக் கொள்கை தான், அண்ணா சொன்னது தான். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்து கொண்டு
இருமொழி கொள்கையை ஏற்பதை போல் இல்லாமல் மும்மொழிய கொள்கையை ஏற்றுக்கொள்வதை போல, ஹிந்தியை ஏற்றுக்கொள்வதை போல அமித்ஷாவுக்கு பயந்து அவர் ஆங்கிலம் மொழியை அவர் வெறுப்பதை இவரும் ஆதரிக்கிறார். இதுதான் எனக்கு வேதனையா இருக்கிறது. அப்போ ஆனால் இருமொழி கொள்கையை எதிர்க்கிறாரா? ஆங்கிலம் தமிழ் என்பதை வெறுக்கிறார் அவர். அவர் சொல்ற பாயிண்ட், தாய்மொழிக்கு இல்லாத முக்கியத்துவம் வேற எந்த மொழிக்கு? தாய்மொழிக்கு இல்லாத முக்கியத்துவம் இல்ல எந்த மொழி. முதல்ல ஆங்கிலம் மொழி வந்து ஆங்கிலம் தமிழ் ரெண்டையுமே அண்ணா ஏற்றுக்கொண்ட மொழி. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டு கொள்கை. அதை எடப்பாடி அவர்கள் எதிர்க்கிறாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆக திராவிட இயக்கத்தை சொல்லி அண்ணா பேர் வச்சிருக்கிற இயக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அவர் சொன்னது தவறு என்பதை நான் சொல்கிறேன். அதே போல சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சியை கொண்டு சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசுகிற போது என்ன சொன்னார் என்றால், எல்லா பாடங்களும் ஆங்கிலத்திலே இருக்கிறது, ஆங்கில மொழியை நாம் இருக்க வேண்டும், ஆங்கில மொழியை நிற்க வேண்டும், தமிழ் மொழியில் தான் நம்ம பாடங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார். அப்பொழுது காமராஜர் அவர்கள் முதலமைச்சர், அண்ணா எதிர்கட்சியில் இருக்கிறார், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அண்ணாவை அழைத்து காமராஜர் அவர்கள் பேசுகிறார், கம்யூனிஸ்ட் தலைவர் இப்படி பேசுகிறார், நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களே, ஆங்கிலத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, ஒருவேளை ஆங்கிலத்தை எடுத்தால் அங்கே வந்து ஹிந்தியை உட்கார்ந்து விடும், இதை நீங்கள் ஒரு இடத்தை புரிய வையுங்கள். சொன்னது யாரு? பெருந்தலைவர் காமராஜர். இந்திய காங்கிரசினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர். இந்திய ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் இருந்தது. அப்பொழுது அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தான் ஆங்கிலத்தை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள், அங்கே ஹிந்தி வந்து உட்கார்ந்து விடும் என்று அண்ணாவிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார். அண்ணா காரில் போகும்போது கலைஞரிடத்திலே பெருந்தலைவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக அறிவாற்றலோடு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் என்று அண்ணா பெருமையோடு சொல்லியிருக்கிறார். ஆக இரண்டு மொழி கொள்கையை காமராஜர் உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேருமே ஏற்றுக்கொண்டதுதான் ஆங்கிலம். அது இப்பொழுது இவர் சொல்லியிருக்கிறார். இருக்கிற பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மோடி அவர்கள் தமிழ் மொழியை ஆதரிக்கிறார் என்று சொன்னார்கள், விரும்புகிறார், மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்கிறார். ஆனால் அமித்ஷா என்ன சொன்னார்? சில நாட்களுக்கு முன்னாலே மூத்த மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னார். சமஸ்கிருத மொழி எல்லா மொழிகளிலும் பின்னி பிணைந்திருக்கிறது என்று சொன்னார். இன்னும் சொல்ல போனால் நான் சொல்கிறேன், ஆங்கில மொழி எல்லா மொழிகளிலும் பின்னி பிணைந்திருக்கிறது. ஹிந்தியில் ஆங்கில வார்த்தை இல்லையா? தமிழ்நாட்டில் தமிழ்ல ஆங்கில வார்த்தை இல்லையா? பல பேர் பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப மறி வந்துச்சு. வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப சமஸ்கிருதத்தை பின்னி பிணைந்திருக்கிறது, ஆங்கிலம் தான் பின்னி பிணைந்திருக்கு. அதை நம்ம எடுக்க முடியாது. அதான் அன்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஸ்வர்கள் அறிவியல் தொழில்நுட்ப ஆபத்தா பாக்குறீங்க. ஆங்கிலம் ஆபத்து இல்லையா? ஆங்கிலம் ஆபத்து இல்லை. ஆண்டாண்டு காலமாக ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கிறோம். உலக மொழியிலே இன்றைக்கு உலக நாடுகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. ஏன் ஐரோப்பிய நாடுகளே அண்ணன் சொன்னார் அருணன் அவர்கள் 24 மொழிகளே அங்கே ஆட்சி மொழியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இங்கே 22 மொழி தான். நான் என்ன சொல்றேன், மூத்த மொழி தமிழ் மொழி சொல்றீங்களே, ஹிந்திக்கு என்ன சொன்னீங்க? ஹிந்தி மாநில மொழிகளை தாய்மொழிகளை அழித்து விடும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தமிழும் இங்கிலீஷும் கலந்து தங்கிலீஷ்னு ஒரு தலைமுறை வளர்ந்துட்டு இருக்காங்க சார். அப்படி பாத்தீங்கன்னா ஹிந்தியும் தமிழும் இங்கிலீஷும் கலந்து, அதாவது எழுதுறாங்க. அதாவது இங்கிலீஷ்ங்கிறது வந்து ஹிந்திலீஷ்னு வருது. ஹிந்திலீஷ் அப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்றாங்க. அதனால வந்து நீங்க வந்து அண்ணாவே பார்லிமெண்ட்ல பேசுறப்ப என்ன சொன்னாருன்னாங்க, இந்த ஹிந்தி மொழி ஆதரித்து பேசுகிறார்கள் அங்கே. அப்போ பேசும்போது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து ஃபூல்ஸ் பேரடைஸில் வாழ்கிறாங்க, அதாவது முட்டாள்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணா சொன்னார் பார்லிமெண்ட்ல. அது ஆங்கிலத்துக்கு எதிர்த்து பேசக்கூடாது என்பதை அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் அண்ணா அவர்கள். எனவே இவர்கள் ஆங்கிலத்தை எதிர்ப்பதற்காக நான் கேட்குறேன், தமிழை பற்றி பேசுகிறாங்கல்ல, நான் கேட்குறேன், ஹிந்திக்கு எத்தனை கோடி ஒதுக்கிருக்காங்க? 2400 கோடி ஒதுக்கிருக்காங்க. தமிழுக்கு வேற 100 கோடி தான் ஒதுக்கிருக்காங்க. பேசுவோம். ஆங்கிலம் வேண்டாம் அப்படின்றதுல இல்ல, ஆங்கிலம் வந்து பேசுபவர்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய நிலை வரும் அப்படின்றதுடைய பின்னணியில ஹிந்தி இருக்கிறது. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.